பற்ற வச்சுட்டேன், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு தான் போகணும். சரியா? எனக்கு வெறும் தோரை போட்டு ஒரு முளை இருந்தால் கொடு. எதுக்கு? உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கேன். நல்லா கறி எடுத்து வச்சு தரேன், சாப்பிட்டு போங்க. ஆமாம், அப்பப்பைக்கு எட்டி பார்த்துட்டு போங்க. நானும் ஒத்தையில தானே இருக்கேன். ஆட்டாவில் உகட்டுப்பாந்து ஒரு ஐயா 10 ரூபாயும் கொடுத்தாரு. இந்த அது முடிஞ்சு காசுன்னு இல்லை. நான் காட்டை வந்து இறந்து ஒரு கடை வாங்கி கொடுத்தேன். அதுவும் கொடுக்கணும் போய். நல்லா முடிஞ்சு வச்சுக்கோங்க. 7வது சம்பளம் அங்கே பண்ணந்தா இந்த மாதிரி இருக்கேன். இதை பாருன்றுவாங்க. சம்பளம் வாங்க போறதுக்கெல்லாம் புது புது நூனையமா இருக்கு. ஆமா, பென்ஷன் காசு வருமா? போட்டு விடுறேன் இருக்கு. எனக்கு வந்தது மாதிரி இருக்கு. என்னாச்சு? போன கல்ல பிள்ளை பொக்குண்டே விடாது. ஆமா, சுத்திக்கிட்டே தானே இருக்கீங்க. பழசு வட்டையை பிறக்கிக்கிட்டு விடாது. சாமானத்துல இருந்து சாப்பிட்டு போங்க. அது மாதிரி அசத்துறேன். எப்போ ஒரு ஸ்டீல இருந்தா கப்பல் நேரஞ்சிரு அது வாங்கி கட்டிக்கிறது. கம்மா வலை போவோம். அத்தை வீட்டு பக்கம் போறீங்களா இல்லையா? அத்தை வீட்டு சைடு, என் மாமியா வீட்டு பக்கங்க இருக்குதா? ஆமா, வாங்கி கொடு. நான் எங்கிட்டு போறேன்? நீங்க போய் கேளுங்க. நீங்க போய் கேட்டா கொடுத்துருவாங்க. தெரியாத இன்னைக்கு வீட்டுல தான் இருக்காங்க. சரி, நீ சோத்தப்படு. எனக்கு பசிக்குது. இந்த ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம். எனக்கு குழம்போட வேலை வெறும் குழம்பு இருக்குது, சோறு ரெடி ஆகணும்ல. 10 நிமிஷம். கறி குழம்பு வச்சாச்சு கறி குழம்பு. இன்னைக்கு கறி குழம்பு தான் உங்களுக்கு. அழைச்சிட்டு சொல்றது பாட்டி பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்காங்க இவங்க. இவ்வளோ இந்த வயசுலயே இவ்வளோ அழகா இருக்காங்கன்னா இன்னும் வயசுல எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? என்னோட டைம் பாஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு இங்கே ஒத்தையில் இருக்கிறப்பெல்லாம் இந்த பாட்டி தான் எனக்கு வந்து அப்பப்பைக்கு பேசுவாங்க. அது எனக்கு ஒரு ஒத்தையில் இல்லாத ஃபீலிங்ஸ் கொடுக்கும். கடை இந்த பக்கம் நாய்க்குட்டி வீடுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு இந்த பாட்டி வந்தால் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இவங்க அந்த பழைய காலத்து அந்த கதையெல்லாம் பேசுவாங்களாம். அதை பேசுகிறப்ப பார்த்தாலே எனக்கு நம்மலாம் வாழ்கிற வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, அந்த காலத்துலேயும் வாழ்ந்திருக்காங்களே வாழ்க்கை, அப்படி தான் நினைக்க தோணும் எனக்கு.